தக்க இடத்தை வனப்பகுதியை அளித்து அரசு அன்று வழங்கியது. இந்த அணையின் கட்டுமானத்தின் போது ஆன மொத்த செலவு 10 கோடி. முழு கொள்ளளவான 32.8 TMC வரை நீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்ட இந்த அணையின் கரையின் நீளம் சுமார் 8.78 கிலோமீட்டர் ஆகும். 19 மதகுகள் கொண்ட அணையின் மொத்த உயரம் 120 அடி. இதில் சேறு மற்றும் சகதியை கழித்து 105 அடி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அணையின் முழு தேக்க நீர்பரப்பு 30 சதுர மைல்கள். தெற்காசியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமையையும் பவானிசாகர் அணை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பவானி ஆற்றின் மதகுகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் மூலம் 8 மெகாவாட் மின்சாரமும், கீழ்பவானி வாய்க்காலில் வெளியேற்றப்படும் நீரின் மூலம் 8 மெகாவாட் மின்சாரமும் என மொத்தம் 16 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அணை கட்டுமானத்திற்காக அந்த காலத்திலேயே இங்கிலாந்திலிருந்து வரவழைக்கப்பட்ட உயரிய தொழில்நுட்பம் கொண்ட இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த அணை கட்டப்பட்டதால் தரிசு நிலங்கள் நஞ்சை நிலங்களாக மாறின. லட்சக்கணக்கான விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை குடிநீர் வழங்க ஏதுவானது. மண்ணை குழைத்து கட்டப்பட்டாலும் மக்கி போகாமல் அரை நூற்றாண்டை கடந்தும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது பவானிசாகர் அணை.